அவர் பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அன்புள்ள தேவ ஜனமே ஸ்தோத்திரம். Oh hallelujah. Glory to God. இந்த பூரணம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் சம்பூர்ணம் என்கிறதான ஸ்தோத்திரம். Glory to God. வார்த்தையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம். Glory to God. அந்த வார்த்தையை நாம் ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும் பொழுது சமபூரணம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தேவச்சனமே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் ஒரு சமநிலையாய் இருக்கத்தக்கதாக தான் ஸ்தோத்திரம். Glory to God. உங்கள் பிதா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். யோபனுடைய சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் அது முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் இந்த விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்முடைய ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து ஓ ஹல்லேலூயா நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே இன்றைக்கு கர்த்தர் நம்மை எந்த அளவிலே நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திர வாசிங்க. தேவச்சனமே அந்த இடைப்பட்டதான ஸ்தோத்திரம் Glory to God காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திரம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே அவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு Glory to God. அதற்கு மத்தியில அநேக நிந்தைகள் ஸ்தோத்திரம் Glory to God அவமானங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Glory to God. அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நம்மை தாங்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:12 வாசிங்க. 11-12 வாசித்தவர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்படியே சொன்னார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம் Glory to God. ஹல்லேலூயா. 5:48 என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருங்கள் என்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 12-12 வாசிக்கும் பொழுது எப்படி பூர்ணப்பட முடியும்? ஹல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ Glory to God. எப்படிப்பட்டதான நிந்தையா மெய்யானது பொய்யாய் உங்கள் பேரில் பலவிதமான தீமையான மொழிகள். பிசாசன் காத்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் என்ன தப்பு பண்ணாலும் ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். வேதம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி glory to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும். நீங்கள் இந்த உலகத்தார் அல்லாததினால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரான நான் தேவச்சனமே, ஸ்தோத்திரம், glory to God. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரம், glory to God. உலகம் என்ன செய்யுமா? நம்மை சிநேகிக்குமா? அல்லேலூயா, glory to God. அதே உலகம் என்ன செய்யும்? நாம கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்மை பகைக்குமா? அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்தோத்திரம், glory to God. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஸ்தோத்திரம், ஒரு 50 ரூபாய் அந்த கூட அப்படின்னு கேட்டேன். 50 ரூபாய் என்ன குவார்டர் 48 ரூபாய் ஆயிடுச்சு. 2 ரூபாய் என்ன பண்ண 3000 தொட்டுக்கு 100 ரூபாய் வாங்கிக்கப்பா. 10 ரூபாய் வாங்கி. அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அதுபோல எவ்வளோ இழந்தோம். அல்லேலூயா, glory to God. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, glory to God. அப்படி இருந்த நம்மை ஸ்தோத்திரம், glory to God. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு மத்தியிலே ஸ்தோத்திரம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, காம்ப்ரமைசிங் தேவனும் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு கொடுத்துட்டா சரியா போயிடுன்ற கதை அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா, glory to God. ஓ அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் சாமுவேலை சொல்லும் பொழுது கர்த்தர் என்று அவர் பரிதானம் வாங்குகிற தேவன், அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனும் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிற தேவனும் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரு ஐஸ்வர்ய சம்பனர். அல்லேலூயா. அவருக்கு இன்னத்துக்கு பைசா நம்ம கொடுத்துட்டாங்க, அவர் செய்யணும். அல்லேலூயா, glory to God. ஆனபடியாக தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்காக தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? ஓ தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஹல்லேலூயா உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மகிமையிலே யாருக்குள்ளாக? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, glory. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் அதிலே அடங்கி இருக்கிறது. நீ மறுமைக்குள்ளாய் பிரவேசிக்கிற வரையிலும் ஓ ஹல்லேலூயா உன்னை தாங்குகிறதான ஆசீர்வாதம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தெய்வச்சனமே, என் தேவன் தாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அவரை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், ஓ அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியாலே ஸ்தோத்திரம், கமாலியலினுடைய பாதபடியிலே அவர்கள் இருவரும் ஸ்தோத்திரம் போதிக்கப்பட்டார்கள். டியூஷன் எடுத்துக்கிறாங்க. யாருக்கிட்ட? கமாலியல். அவர் தத்துவ ஞானியம். அல்லேலூயா. அவர்கள்கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுலும் லூக்காவும் அவரிடத்துல ஸ்தோத்திரம் போதனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தான் தெய்வச்சனமே அவர் எத்தனை பெரிய ஐஸ்வர்யவான் என்பதை லூக்கா எழுதி ஸ்தோத்திரம் அறிந்திருந்தபடினாலே லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? கவனிங்க. மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சந்ததிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்பித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத. எப்படி? சரித்திரம் எழுத
சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டிருக்கிறாங்க. அநேகர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஒரு அருமையா சொல்லுகிறார். யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னார்? சோத்ரம் தியோபிலஸ், தியோபெலுவே. எப்படிப்பட்டதான மனுஷன் அவர்? கனம் பொருந்திய தியோபெலுவே. அல்லேலூயா, glory to God. அனுமையான தெய்வச்சனமே சோத்ரம். ஓ ஹல்லேலூயா, glory to God. அனுமையான அநேகர் சோத்ரம் கனம் புரிந்தவர்கள் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, இந்த ஸ்தோத்திரம் glory to God. கவனிப்போமையானால், ஓ இந்த சுவிசேஷத்தை ஸ்தோத்திரம் glory தேவப்பிலுக்கு எழுதும் பொழுது ஸ்தோத்திரம் கனம் பொருந்திய தேவப்பிலுவே என்று எழுதுகிறார். அல்லேலூயா, ஆனபடியான தெய்வச்சனமே எவ்வளவு கனம் பொருந்தியவர்களாக இருந்தாலும், ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய ஐஸ்வர்யத்தின் தேவனாகிய ஓ கர்த்தரை கனப்படுத்துவதே ஸ்தோத்திரம் கனம் பொருந்தியவர்களுக்கு ஏற்றதாக அந்த நாளிலே இருந்திருக்கிறது. சொல்லுங்க. ஆனபடியான தேவ ஜனமே ஸ்தோத்திரம், ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது, ஓ ஹல்லேலூயா, glory to God. ஓ ஹல்லேலூயா, அரிமத்தாயா ஊரானாகிய யோசேப்பு அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த சங்கத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவருடைய தெய்வச்சனமே ஸ்தோத்திரம் அவரை குறித்து எழுதும் பொழுது கனம் பொருந்திய ஸ்தோத்திரம் glory to God. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அரிமத்தாயா ஊரானாகிய யோசேப்பு என்ன செய்தாரா? எல்லாம் கூட இந்த சீசன்லாம் அப்படியே பேக் ஆயிட்டாங்க. ஆனால் ஓ ஹல்லேலூயா, இவர் எப்படிப்பட்டதான சீஷராக இருந்தார்? அந்தரங்க சீஷராக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறார்? வெளியரங்கமாய் போய் கேட்கிறார் பிலாத்துவினிடத்தில். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் கவர்னர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அவரிடத்தில் போய் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? ஓ glory to God, கனம் பொருந்திய ஓ ஹல்லேலூயா, அவரிடத்தில் போய் என்ன செய்கிறார்? அரிமத்தாயா ஊரானாகிய யோசேப்பு கனம் புரிந்தவனாக இருந்தும், ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God, ஓ அந்தரங்க சீஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. இன்றைக்கும் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, பல நாடுகளிலே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவும் ஸ்தோத்திரம் ஓ glory to God. ஓ ஹல்லேலூயா, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் நாடுகளிலே இன்றைக்கும் கூட ஸ்தோத்திரம் மறைமுகமாய் ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தொழுது கொண்டு வருகிறவர் உண்டு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்காக நாம ஜெபிக்க கடமைகள் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. அப்படியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். அந்த அரிமத்தாயா ஊரானாகிய யோசேப்பு ஸ்தோத்திரம் ஓ glory to God, அவருடைய ஸ்தோத்திரம் அந்தரங்க சீஷனாக இருந்தும் வெளியரங்கமாய் போய் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சரி, வசனத்துக்கு வருவோம். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், மிகுதியாயிருக்கும். அதற்கு முன்பாக தேவச்சனமே ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 1 to 11 வரைக்கும் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பாக்கியவான்கள் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாம். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதுபடியான தெய்வச்சனமே சொல்றோம். ஓ ஹல்லேலூயா. ஆவியில் எளிமை. Glory to God. எளிமைன்னா சொல்றோம். பெருமைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா எளிமை. தாழ்மை, எளிமை. அல்லேலூயா. Glory to God. அதுபடியான ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவச்சனமே ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். glory to God. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் டைம்ல சாந்தி இதோ சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆரம்பியான தேவச்சனமே அவருடைய நுகம் என்று சொல்லுங்கள். ஐயோ இதெல்லாம் நுகக்கடினும் அப்போ ஆனால் அவர் சொல்கிறார் என் நுகம் நெருவாயும் நெகிழ்வாயும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அனுபடியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. glory to God. அனுபடியாலே ஓ ஹல்லேலூயா. எது அவருடைய ஸ்தோத்திரம். ஓ glory. எதை நாம் ஏற்றுக்கொள்ளணும்? அவருடைய உபதேசம். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவச்சனமே அவர் உபதேசத்தை கேட்டு அநேகர் என்ன பண்ணாங்கன்னா அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. glory to God. இது எப்படிப்பட்டதான உபதேசமா? இது கடினமான உபதேசம். இது கடினமான உபதேசம். இதை யார் இதை கேட்பார்கள்? அல்லேலூயா. glory to God. ஆண்டவரே தேவச்சனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். glory to God. உலகத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் அன்பானவர் என்று சொல்லித்தான் ஸ்தோத்திரம். படத்தில் வந்து பார்த்தா அவர் ரொம்ப சாந்த குணமுள்ளவரா அப்படிதான் தோன்றும் இல்லையா? அல்லேலூயா. அவரை குறித்தும் சொல்லப்பட்ட காரியம் என்று இதோ உன் ராஜா எப்படிப்பட்டவராய்? சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அப்படியான தெய்வச்சனமே மரிங்கிறதுக்கும் பரிங்கிறதுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. glory to God. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியான தெய்வச்சனமே அல்லேலூயா. மரி என்பது ஸ்தோத்திரம். ஓ glory to God. கழுதை குட்டி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியான தெய்வச்சனமே அது ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே ஸ்தோத்திரம். நமக்கு இங்கே பார்க்குற கழுதை மாதிரி கிடையாது. அது ஸ்தோத்திரம். அதை வந்து என்ன சொன்னா இட் இஸ் கால்ட் மியூல் அப்படின்னும் போது அது வந்து ஸ்தோத்திரம். அதனுடைய முகத்தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னா குதிரை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதனுடைய சரீரமும் கழுதை மாதிரி இருக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். glory to God. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம் 12 கோத்திரத்தில் உள்ளதான யூதா. அல்லேலூயா. யூதா தான் இந்த கோவேறு கழுதைன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். அல்லேலூயா. glory to God. கழுதைகள் இருக்குது. ஆனால் இதை பார்க்குறாரு. இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. முதல் பார்த்தா குதிரை மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். glory to God. ஓ சரீரத்தை பார்த்தா உடம்பு பார்த்தா கழுதை மாதிரி இருக்குது. ஆகினால் இவர் என்ன பண்ணார்? அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிட்டாரு? கோவேறு கழுதைன்னு வச்சிட்டார். என்ன அர்த்தம்? கோன அரசன். ஒரு அழகிய தேவச்சனமே ஓ அல்லேலூயா. யூதா அன்றைக்கே தீர்க்க தரிசனம் என்ன சொல்லிட்டாரு? இது ராஜாத்தில் ஏறக்கூடிய மிருகண்டா இது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது உன் ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் வருகிறோம். அல்லேலூயா. glory to God. ஆண்டவருடைய தெய்வச்சனமே ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரிமேல் அழகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேற யாருக்கு? நம்ம ஆண்டவருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாளில் வருகையில் வரும் பொழுது என்ன பண்ணுவார்னா ஸ்தோத்திரம். glory to God. அப்படிப்பட்டதான குதிரைகள் மேல் ஏறி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆனபடியான தெய்வச்சனமே சோதரம். ஓ glory to God. வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியான தெய்வச்சனமே சோதரம். இந்த சாந்த குணமுள்ளவர்கள் இது பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா சோத்திரம் glory to God. எல்லா இடத்திலும் சோத்திர சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு சோத்திரம் மற்றவர்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. glory to God. எல்லாம் என்ன பண்ண மூலமான வச்சுக்க சோத்திரம் glory to God. சில பேர் வைப்பாங்க பேரை சாந்த தேவின்னு வச்சு வைப்பாங்க. ஹல்லேலூயா. glory to God. அங்கே போனால் சோத்திரம் எப்படிதான் இருப்பாங்கன்னு தெரியாது. சில வீடுகளில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் என்னப்பா பேருக்கு ஏற்ற மாதிரியே வெள்ளிங்க இவருக்கு போய் இந்த பேர் வச்சு அதுனப்பா அவங்க இஷ்டம் அந்த பேர். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. வாசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். பாருங்க அப்பா, ஓ நம்முடைய தேவன் அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். ஒரு அருமையாக சொல்லுகிறார். அவர் நீதிபரராயிருக்கிறார். அநீதி அவரிடத்தில் காணப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரிடத்தில் அநீதி சேர்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. glory to the wonderful name of Jesus. வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே இவை எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சோதரம் glory to God. இது யாருடைய குணத்தை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணராக இருங்கள் என்று சொல்லி வேறொரு வசனம் சொல்றேன். நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பூர்ணராக இருக்க என்று சொல்லப்பட்டது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தெய்வச்சனமே ஓ ஸ்தோத்திரம். வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. glory to the wonderful name of. இதுக்கு முன்னாடி வந்த வசனம் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அது எதுக்கு வந்தது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தை வாசிங்க. அப்போ நீதி நிமித்தம் அவர்கள் எப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? நீதி நிமித்தம் அவர்கள் துன்பப்படுத்தப்படுவது சோத்திரம் glory to God. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர்கள் அப்படியே பொறுமையோடு சகித்துக் கொள்கிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அது மாத்திரமல்ல அந்த 12ஆம் வசனம் வாசிப்போம். அப்ப என் நிமித்தம் உங்களை அப்போ அவர் நிமித்தம் என்ன செய்வார்கள்? என் நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள். ஹல்லேலூயா. glory to God. நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் வரும் என் நிமித்தம். அப்ப அவர் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும்? நாம அதை சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்கள். ஆனால் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே
நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே, தேவச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. இந்த ஹல்லேலூயா, இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பிறகு ஸ்தோத்திரம். glory to God. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். glory to God. எத்தனை நிந்தைகள், எத்தனை பொய்யான மொழிகள் நம் மேல் விழுந்தது என்பதை ஸ்தோத்திரம் அறிந்திருக்கலாம். ஹல்லேலூயா, glory to God. ஆனால் ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லைன்னு சொல்லலை. ஹல்லேலூயா, glory to God. அப்படினால தேவச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் வந்தால் ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் உண்டு நமக்கு. ஆனால் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். துன்பங்களோடு கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துன்பமே இல்லை அப்படின்னு சொன்னா glory to God. அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, தேவச்சனமே அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மார்க் எழுதின சுவிசேஷமா வாசிங்க 16 பாருங்க. மார்க் மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் வாசிங்க. எத்தனாவது இல்லையா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு இல்லையா? எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாரு இல்லையா? சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்றதுக்கு என்ன சொல்கிறார்கள்? அல்லேலூயா. அதற்கு இயேசு என் நிமித்தமாகவும், கவனிங்க, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது இப்பொழுது இம்மையிலும் துன்பங்களோடு கூட நூறத்தனையான மறுமையிலே நித்திய ஜீவனையும் அவன் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். அருமையான தேவச்சனமே, ஹல்லேலூயா. இதெல்லாம் இம்மைக்குரியதா இருந்தாலும் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இம்மைக்குரியவைகள் நமக்கு என்ன தேவை என்பதை ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வசனம் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை இல்லதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவச்சனமே நம்முடைய தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஆனபடியான தேவச்சனமே அது பூர்ணம் அடைகிற வரையிலும் கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா அதை சொந்த தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, glory to God. ஸ்தோத்திரம். ஆனபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, glory to God. பேதுருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். glory, glory, glory to God. ஐந்தாவது வசனம், 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுங்க. லூக்கா அதற்கு
ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. அவரே மீனவர், அவருக்கு தெரியாத எங்க இருந்து மீன் சொல்லிட்டு. அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. நமக்கு வந்து சொந்தம் glory to God. அறிவாளி பிரதமர் நமக்கு இருக்கிறாங்க, அவரை சார்ந்தவர்களாக நடைபெறுகிறார். மீன் பிடிக்கிறதுக்கு சோத்திரம். அவர் பெரிய ஒரு தனவந்தர் இருக்கிறார். அவர்கிட்ட அந்த இன்சார்ஜை கொடுத்தா அவருக்கு எங்கே போய் மீன் பிடிக்கணும்னு அவருக்கு தெரியுமா? ஏன்னு கேட்டால் இவர் சொல்கிற இடத்துக்கு மீனெல்லாம் வந்து சேரும்பாரு. அவர் அப்படின்னு சேர்த்து பூச்சின்னு வருவார். அல்லேலூயா. Glory to God. அல்லேலூயா. சோத்திரம். Glory. படைத்தவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எங்க விருப்பம் எங்க வரணும் சொல்லிட்டு. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி இல்லைன்னா அதே பேருக்கு சொல்லுவாரா? ஓ glory to God. நீ கடலுக்கு போய் ஓ அல்லேலூயா சோத்திரம் glory தூண்டில் போடு. அப்பொழுது என்னத்தை கண்டடைவாய்? ஒரு மீனை பிடிப்பான். அந்த மீனுடைய வாயிலே நீ திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அதை சோத்திரம் உனக்காகவும் எனக்காகவும் செலுத்துவாயாக. அல்லேலூயா. glory to God. இவர் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வராங்க, எல்லாம் வராங்க. அவர் கேட்குறாங்க, உங்கள் ஆண்டவர் வந்து சோத்திரம் வரி செலுத்துகிறார். இவர் சொல்றார், வரி செலுத்துகிறார் சொல்றார். அவருக்கு தெரியுது. அல்லேலூயா. glory. சீமோனே சோத்திரம். glory to God. உலகத்தில் இருக்க ஜனங்க யாருக்கு தீர்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ நீங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லையா? சோத்திரம். இல்லை, ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடுத்தாவுனையா. சோத்திரம். glory to God. அழகாக சொல்றாரு பாரு. ஓ அல்லேலூயா. நம்ம சோத்திரம் அந்த பூமியில் இருக்கிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம டேக்ஸ் கட்டி ஆகணும். அல்லேலூயா. அதுதான் நீதி தவறாத தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியெல்லாம் சோத்திரம். glory to God. அதை நீ கண்டெடுப்பாய். அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? உனக்காகவும் எனக்காகவும் செலுத்து. அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. நீ பூரணப்பட்ட பின்பு அப்போ என்ன சொல்றாரு? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துவாயாக. அல்லேலூயா. glory to God. நீ பூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ குணப்பட வேண்டும். நீ குணப்பட்ட பின்பு என்ன செய்யணுமா? போய் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துவாயாக. அல்லேலூயா. glory to God. சோத்திரம். அப்பா அவங்களை கொண்டது தான் யாரு? ஆண்டவர்கிட்ட கொண்டது இவருடைய சகோதரன் தானே. அந்திரேயா தான் இவரை கொண்டு வந்தாரு. சோத்திரம். glory to God. ஆனாலும் கூட இவர் வந்த பிறகு என்ன சொல்றாரு? நீ குணப்பட்ட பின்பு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை சோத்திரம். என் சகோதரன் தப்பு செய்தா நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? இது வரைக்கும் 7 தடவை மன்னிச்சுட்டா அவனை. அல்லேலூயா. 7 முறை மன்னிப்பு. அப்போ சொல்றாரு சோத்திரம். 7 முறை அல்ல, 7 முறை நீ மன்னிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லி அன்புடன் தேவசனமே சோத்திரம். ஓ அல்லேலூயா. சிலுவையில் அவர் முதல்ல சோத்திரம் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே இவருக்கு மன்னியும். அல்லேலூயா. நாங்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு சோத்திரம். இங்கேயாவது அறியாதிருக்கிறார்கள் என்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லணும்னு சொல்றாரு. ஓ அல்லேலூயா. சவுலே சவுலே என்றார். ஆண்டவரே நீ யாருன்னு கேட்டான். கீழே உள்ள உடனே ஆண்டவரே நீ யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டு அதோட உள்ள முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? உடலையில சொல்லுங்க. அப்பா glory to God. என்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் நீ துன்பப்படுத்த போறியா? அப்போ ஓ அல்லேலூயா. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா இருக்கும். ஜாகிரதை. அல்லேலூயா. சோத்திரம். glory to God. உனக்கு முள்ளும்
ஊருக்கும் பிறப்பிச்சுடும் ஜாக்கிரதைன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ விழுந்து போனவர் தான் சொல்கிறோம். ஓ glory to God. கண்ணே தெரியாத போச்சு. அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அனுப்பின தேவ சனமே சோதரம். ஓ ஹல்லேலூயா. glory to கண்களை திறக்கிறதுக்கு அதுக்கு ஒருத்தரை நியமிச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. glory அனனியான்ற ஒருத்தரை நியமிச்சார். அங்கே போய் அவர்கிட்ட தரிசனம் பார்க்கலாம். அவரு மிரண்டு போறார். ஆண்டவரே சோத்திரம், இவன் பொல்லாதவனாச்சு, ஏற்கனவே நம்முடைய ஜனத்தார் அநேகரை கொன்று போட்டவன், இங்கேயும் வந்து தமஸ்குக்கும் வந்து சோத்திரம் ஓ ஹல்லேலூயா ஜனத்தாரை ஓ ஹல்லேலூயா கொன்று போட அழித்து போட வேண்டும் என்று இருக்கிறவர்கள் போய் சோத்திரம் இங்கே வர சொல்றீங்க. ஹல்லேலூயா. glory to God. என் நிமித்தமாக அவன் அநேக பாடுகள் பட வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்வான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா பாஷா. அந்தபடியே தெய்வ சனமே சோத்திரம் glory to God. அவர் ஐஸ்வர்யவான அந்த சோத்திரம் அவர்கள்லாம் கப்பல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனால் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்திருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு சோத்திரம், எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன். ஒரு அல்லேலூயா ஆச்சரியம். ஆனபடியாக தெய்வ சனமே சோத்திரம் கிறிஸ்துவினுடைய அன்புக்கு முன்பாக ஓ glory to God. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். glory 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 to God. அதனால தான் சொல்றாங்க ஓ glory to God. சில காலம் நீ ஒருத்தவங்க கேட்ட உடனே இந்த நான் யாரை தலையில கை வைக்கிறேனோ சோத்திரம் அவங்க எல்லாம் வந்து இந்த வாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ சோத்திரம் பேதுரு என்ன சொல்றாரு சோத்திரம் ஓ glory to God. கர்த்தருடைய ஆவியானவரை சோதிக்கிறது அதனால சோத்திரம் glory to God. நீ இந்த சூரியனை காணாமல் சில காலம் நீ குருடாயிருப்பாய்ன்னு சொல்றாரு. glory to God. சில காலம் நம்மளா அந்த என்ன பண்ணியிருப்போம், நீ எல்லா நாளும் குருடா இருந்தா. அல்லேலூயா. glory to God. ஆனபடியாக தெய்வ சனமே அன்பை குறித்து எழுதுகிறார். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. அப்போ சோத்திரம் ஓ ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12-13 வசனங்கள் அதிகாரம் வாசிக்கிறப்போ அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா glory to God. அந்த வரங்களை குறித்து அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. தேவச்சனமே சோத்திரம். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த வரத்தை குறித்து அவர் சோத்திரம் பார்ப்பவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக என்ன போட்டார் ஓ ஹல்லேலூயா அவரை அடித்து போட்டாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் அவர் என்ன ஆச்சு, அவருடைய ஆவி பிரிந்து செல்லுகிறது. அது பிரிந்து போகும் பொழுதுதான் ஓ ஹல்லேலூயா glory to God 3ஆம் வானம் வரைக்கும் ஒருவன் எடுத்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் மாம்சத்தில் இருந்தாலும் அவன் ஆவிக்குள் இருந்தான். தேவன் அதை அறிவார். ஹல்லேலூயா. தேவச்சனமே அந்த போன பிறகுதான் அவர் பார்க்கிறாரு ஓ ஹல்லேலூயா glory to God. மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லையா. அங்கே போய் கீழே பார்த்தா சோத்திரம் அவன் அங்கேருந்து என்ன பண்ணுறான், அவன் கமெண்ட் பண்ணுறான். இங்கே இருக்கவங்கிட்ட கமெண்ட் பண்ணானே இந்த 2 அண்ணன் தங்கச்சிங்க அருமையாக அழகாக போயிருப்பார். போய் அங்கே இதுக்குள்ளே போய் எதெல்லாம் பண்ணி போடுறது பீச்சு சண்டை போட்டு போகிற மாதிரி. அல்லேலூயா glory to God. அப்போ இவர் பார்க்குறாரு ஓ இவன் தான் இங்கே இருந்து சோத்திரம் வானவங்களுக்கு பொல்லாத ஆவிகள். நமக்கு எங்கே போராட்டம்னா மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு இனி போராட்டம் இல்லை. நாம் இங்கே ஒருத்தருக்கு அடிச்சுக்கிறோமே அது காரியம் இல்லை. இது யாரு காரணம்னு சொன்னால் வானவங்களுக்கு கொண்டிருக்கிறதான பொல்லாத ஆவிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அல்லேலூயா. ஆனபடியாக தெய்வச்சனமே அவன் அங்கேருந்து தான் இங்கே கமெண்ட் பண்ணான். ஆகினால தான் சொல்கிறோம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது என்ன சொல்லுதா அந்தகார வல்லமை என்று ஓ ஹல்லேலூயா. ஆச்சரியமான மொழி வாசிங்க. 1 பேதுரு 1:5 1:9 5:9
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தேவ ஜனமே நாம கவனிக்க வேண்டிய காரியத்தை பாரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை உங்களுக்கு புண்ணியமா இருக்குமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் புண்ணியம் கிடையாது நம்மளுக்கு. Glory to God. எங்க இருந்து வரவழைச்சிருக்காரு நம்மள? அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய ஒரு புண்ணியமா அதை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனமே சோத்திரம். glory-யா. அவங்க சொந்தக்காரர் இவங்க சொந்தக்காரெல்லாம் இருக்கலாம். நமக்கு பூலோகத்துல பூமியில நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்டவங்களெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட நம்ம யாருக்கு சொந்தமானவங்களா? அல்லேலூயா. வாசிங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியார் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீர்கள். முறையா சொல்லுங்கள். தெய்வ சனமே சோத்திரம். ஓ ஹல்லேலூயா. glory 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 to God. உங்கள் பரமபிதா பூரண சத்துவராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சத்துவராயிருங்கள். எனக்கு கடவீர்கள். ஹல்லேலூயா. முழங்கலிட்டு கண்களை மூடுவோம். ஓ ரபையா ரபகரலவஷ. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பந்திகரங்கள் ஆயுதப்படுத்திக்கொள்வோமாக. Jesus. Hallelujah.